ஷேர் மார்க்கெட் கடல் மாதிரின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த கடல்ல ஸ்விம் பண்ணுறதுக்கு வெறும் மூணே மூணு விஷயங்கள் தெரிஞ்சால் போதுமானது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த மூணு விஷயங்கள் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுடைய வீடியோவில் ரெகுலராக பார்க்கக்கூடிய சேம் த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் மூலமாக எப்படி நம்ம மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறது, தென் நெக்ஸ்ட் மூவை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மூணு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம சொல்ல போகிறோம். எதனால் இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க லாஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குண்டு போகிறதுனால மார்க்கெட் இறங்கவில்லை, ஏறவில்லை, ஓகே தான். அப்போது 1154 பாயிண்ட் இறங்கி காரணம் ட்ரம்ப்போட அந்த டரிஃப் பிளான் இல்லையா, அதனால் மார்க்கெட் விழலையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் டெக்னிக்கலாகவும் தென் மேக்ஸ் பேஸ்டு செலர்ஸ் பாயிண்ட் ஆஃப் எனக்கு வீடியோ இருக்க போகுது. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாட்டர்டே சண்டே லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. இந்த ஒரு வீடியோ வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நீங்கள் பாருங்கள். ஜஸ்ட் யூடியூப்ல ஒரு வீடியோ மாதிரி பார்க்காம நீங்கள் ஒரு மென்டர்ஷிப் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிற மைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டில் மார்க்கெட் அப்படிங்கிறது நியூஸ் பேஸ்டா இல்லை டெக்னிக்கல் பேஸ்டாங்கிற முடிவு உங்களால் ஓனாக எடுக்க முடியும். நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே. எஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மார்க்கெட்டை வந்து வெறும் மூணே மூணு விஷயத்துலேருந்து கொண்டு வந்துடலாங்க. அதில் ஃபஸ்ட் வந்து ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டுங்க. ரெண்டாவது வந்து எஸ்என்டி, இட் மீன்ஸ் சப்ளை அண்ட் டிமாண்டு. தென் தேர்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு லிக்விடிட்டி தான். இப்போது ட்ரெண்டு அப்படிங்கிறது அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டு. ப்ரோ இதுதானே எல்லா வீடியோலுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இதில் நம்ம புதுசாக என்ன விஷயத்த லேர்ன் பண்ண போகிறோம்? எஸ், ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டில் இருக்கும்போது த மார்க்கெட் ட்ராவல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட சப்ளை ஜோனுக்கு. இட் மீன்ஸ் ப்ரீவியஸோட ட்ரெண்டு மார்க்கெட் பேரிஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய சப்ளை ஜோனுக்கு தான் மார்க்கெட் ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கும்போது ட்ராவல் ஆகும். அதே போல் ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்ட் பேரிஸாக இருக்கும்போது ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டோட டிமாண்ட் ஜோனை தேடி தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இதுதான் கண்டிஷன். சரி, ஓகே ப்ரோ, புல்லிஷாக இருக்கும்போது சப்ளை ஜோனுக்கு போகுது, பேரிஸாக இருக்கும்போது டிமாண்ட் ஜோனுக்கு போகுது, எல்லாம் கரெக்டு தான். ஆல் டைம் ஹையில் போச்சுன்னா சப்ளை ஜோன் இருக்காது, அப்போ எங்கே போகும்? அடுத்து ஒரு பிக் கொஸ்டின் எல்லாருமே கேட்கக்கூடியது. எஸ், ஸோ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது போகும்போது கண்டிப்பாக ப்ரீவியஸ் ஹை பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஹை பாயிண்ட் இருக்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா செல்லிங் ஆர்டர்ஸ். அதே போல் எவ்ரி அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய லோ பாயிண்ட் கால்டு இம்பேலன்ஸ் கேண்டில் இருக்கும்போது அது ஒரு சப்ளை டிமாண்ட் ஆகும். இதுவே இம்பேலன்ஸ் இல்லாத போகுது இந்த லோ பாயிண்ட் அப்படிங்கிறது பையிங் ஆர்டர்ஸாகவும் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போது ஒரு மார்க்கெட் ரெண்டு புல்லாக இருக்கும்போது சப்ளை ஜோனுக்கும் போகும், இல்லை ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கும் போகும். ஒரு மார்க்கெட் ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது டிமாண்ட் ஜோனுக்கு போகும், இல்லை ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய பையிங் ஆர்டர் எடுக்க போகும். இதுதான் லாஜிக், இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா? அப்போது இந்த மூணே மூணு விஷயத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அந்த டைரக்ஷனால மார்க்கெட் எங்கே போகும் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும். இது கூட அடிஷனல் உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா த ஃபிபனாச்சி சீரீஸோட சம் ஹெல்த்தி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ ட்ரெண்டை பற்றி சொல்லியாச்சு. ட்ரெண்டு வந்து எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இதில் எங்கெல்லாம் மார்க்கெட்டில் லாங் பாடி கேண்டில் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை பொட்டன்ஷியல் பையிங் ப்ரெஷர் சொல்லுவாங்க. எங்கெல்லாம் லாங் பாடி கேண்டில் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கோ அங்கே எல்லாமே ஹை பொட்டன்ஷியலான பையிங் ப்ரெஷராக இருக்கும். இதுவே பேரிஸாக இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷராக இருக்கும். அதே போல் ஒரு கேண்டிலோட லோயர் சைடு விக் ஆல்சோ கால்டு பையிங் ப்ரெஷர், ஒரு கேண்டிலோட அப்பர் சைடு விக் ஆல்சோ கால்டு செல்லிங் ப்ரெஷர். இதெல்லாம் வந்து காமன் திங், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கேண்டில்ஸ்டிக் ரீடிங் எப்படி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, கேண்டில்ஸ்டிக்கோட பேசுங்க அப்படின்னா சொல்லுவாங்களா, அதெல்லாம் இதோட அடிப்படையில் தான். ஓகேங்களா? அப்போது இந்த மூணு விஷயம் இது கூட ஃபிபனாச்சி. ஸோ ஃபிபனாச்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ட்ரா பண்ணுறேன். இதில் 0.5 அப்படிங்கிறது ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட், 0.6 அப்படிங்கிறது கோல்டன் ரேஷியோ, 0.786ங்கிறது இன்ஸ்டியூஷனல் ரிவர்சல் ஏரியாங்கிற வேர்டு சொல்லுவோம். இதுக்குள்ள 886 இருக்கும், அது நம்மளுக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? இந்த மூணு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிறது எவ்ரி அப் ட்ரெண்டுக்கும் சரி டவுன் ட்ரெண்டுக்கும் சரி. இப்போ மார்க்கெட் கீழே எடுத்து இப்படி மேலே போகிறான்னா இப்படி கீழே வரான் அப்படின்னா இந்த லோ டு ஹை போட்டிங்கன்னா இந்த ஹெல்த் ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே போல் மார்க்கெட் கீழே வரானா இந்த ஹைக்கு லோக்கும் போட்டிங்கன்னா இதோட ரீட்ரேஸ்மெண்ட் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது.
இது எல்லாமே சிம்பிள் லாஜிக். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியும், மார்க்கெட் எங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் இந்த ஃபிபனாச்சி சீரீஸில் வந்து என்ட்ரி எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பேஸ் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுப்போம், இல்லைனா கேண்டில் ஸ்டிக்கோட ரிவர்சல் பேட்டர்னை பார்த்து என்ட்ரி அப்படிங்கிறத எடுப்போம். ஸோ நிறைய பேர் நம்மளோட யூடியூப்ல வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க, ரெண்டாவது வந்து ஆடியோ கொஞ்சம் வந்து போராக இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் முடிஞ்சாலும் நான் ஸ்லோவாக பேசுகிறேன். தென் ஆடியோ வந்து ப்ரீவியஸ் வீடியோவோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது லைக் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஸ்கிப் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போக போகுது. ஓகே, இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஏப்ரல் 7th வந்து ஃபால் ஆனல. ஏன் இவ்வளோ பெரிய ஃபால் ஆனது, அதான் அவங்களோட கொஸ்டின் மார்க்கு. 1114 பாயிண்ட் மேலே ஃபால் ஆனால இது ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எப்படி முன்னக்கூடிய நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது. ஃபால் ஆனதை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்க முடியாது, பட் டைரக்ஷன் வந்து ஃப்ளோ நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா, சரி. ஸோ இதுதான் மார்க்கெட்டோட டே சார்ட்டோட ஸ்ட்ரக்சருங்க. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருக்கோம், எல்லாத்துக்குமே புதுசாக தெரிய போகிறதில்ல. இது ஆல்ரெடி நீங்கள் போட்டிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் லாஸ்ட் 2 months 2000 பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, நியூ மெம்பர்ஸாக. அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ட்ரெண்டு, சப்ளை அண்ட் டிமாண்ட், லிக்விடிட்டி, இது கூட லாங் பாடி கேண்டில் 50%, ஹை வீக் கேண்டிலோட விக்கு, இதுலமே ஹை பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இது கூட ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 2023 நவம்பர் இருந்து ஃபுல்லாக பை தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் இந்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மார்க்கெட் அப்படிங்கிறது செல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் அன்னைக்கு நம்மளோட வீக்லி அப்டேட்ஸ் கிளாஸோட வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் எப்போனாலும் பையிங்கில் தான் இருக்கும், அது மாற்றமே கிடையாதுங்கிறத சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மைனர் மேஜர் ஸ்ட்ரக்சராக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லு. இந்த புல் ட்ரெண்டு தான் ஏப்ரலுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக புல் ட்ரெண்டில் இருந்தால் ஆகஸ்ட் மந்த்தில் இது ஹையர் ஹேரில் ஃபார்மேஷன் அப்சில் இருந்தான். அப்போது இந்த பர்டிகுலர் பொசிஷன் எனக்கு என்ன பண்ணுறான்னா மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதில் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இது மேஜர் ஹை, இது மேஜர் லோ. அப்போது இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் நியூ லோ கிடைக்கும். இல்லை சம் பீப்புள்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவாங்க அப்படின்னா இந்த மேஜர் ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் வரக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு இன்வேலிட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு மேஜர் ஹைக்கும் லோக்கு பிட்வீனில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரே எனக்கு என்ன பண்ணுறான் மேஜராக பிரேக் அவுட் பண்ணுறேன்னா இது ஜஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரக்சராக தான் ஃபாலோ ஆகும். இந்த மிஸ்டேக் நிறைய இதில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் 2 பேரிஸ் ஆயிடுச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சேஞ்ச் ஆஃப் ஃபெரட்ரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே எல்லாம் பிரதர் மார்க்கெட் 2 புல்லாக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இந்த பையிங் ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் இங்கே உள்ள பேஸு டிமாண்டை டேப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுக்கு சொல்லி புரிய வேண்டாம், பார்த்தாலே தெரியும். ஏன்னா ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஸாக இருக்கும் போது கண்டிப்பாக சப்ளை ஜோனுக்கும் இல்லை ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் தான் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் இப்போ ஆல் டைம் ஹைக் மேலே போச்சுன்னா அதெல்லாம் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் எப்படி மார்க்கெட் மேலே போக போகுது, எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு. அப்போது இந்த இடத்துல வந்து கீழே வரும்போது என்ன ஆகுது, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக இந்த பையிங் ஆர்டர் எடுத்துட்டு ஆல்சோ டிமாண்டை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் கண்டினியூஸாக ஹையர் ஏரில் ஃபார்மேஷன் அப்சைடு தான் போனால் வென்எவர் மார்க்கெட் பிரேக் நியூ லோ தென் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுறான் மார்க்கெட் ஹையர் ஏரில் ஃபார்மேஷன் அப்சைடு தான் போகிறான். இதுதான் அன்றைக்கி மார்க்கெட்டோட கண்டிஷனில் ரொம்ப அக்யூரேட்டாக போய்கிட்டு இருந்த விஷயங்கள். ஓகேவா, ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன். எகைன் பாருங்கள் லோ கீழே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணால் மார்க்கெட் மேலே போனான். இதான் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக மார்க்கெட்டுங்கிறது கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ இந்த ஒரு சினாரியோக்கு அப்புறம் மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக வந்து ஹையர் ஏரில் ஃபார்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அவர் லாஸ்ட்டு ஹையர் ஏரில் ஃபார்மேஷன். ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் தென் லோயர் லோ ஃபார்மேஷன் மாறிட்டான். இந்த லோயர் லோ ஃபார்மேஷன் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் ஆகின ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் ட்ராவல் அப்படிங்கிறது
நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோனுக்கு போகும். ஸோ டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? ஹையர் ஃபார்மேஷன் வரும்போது இருக்கக்கூடிய எவ்ரி லோ பாயிண்டில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் கேண்டில் அப்படிங்கிறது புல் ஆர்டர் பிளாக் ஆர் டிமாண்ட் ஜோன். ஆல்சோ அங்கே இருக்கக்கூடிய ஹைவிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் பாடி கேண்டில் 50% ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எனக்கு ஒரு டிமாண்ட் ஏரியா. ஓகே, ஸோ இதுவும் ஒரு டிமாண்ட் ஏரியா. இதுக்கப்புறம் எங்கே போகிற மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிமாண்ட் இல்லை, பட் ஹைவிக் அப்படிங்கிறது மட்டும் தான் மார்க்கெட்டில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணிட்டாச்சு, நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, சிம்பிள். அப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இது டிமாண்ட் சொல்கிறீங்க, பட் டிமாண்ட்லேருந்து மேலே தானே போகணும், ஏன் கீழே வந்துக்கிட்டே இருக்கான் இல்லைங்களா? ஒரு கொஸ்டின் வரும் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே, ஏன் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருக்குது? ஒரு ஆர்டர் பிளாக் ஆர் டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். whenever market tapped or reached all time high level of selling ordersங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அது எடுத்து வரும்போது சம் டிமாண்ட் ஜோனோ இல்லை அங்கே வரக்கூடிய புல் ஓபியோ ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்கும். அது எல்லாமே நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சீரிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, தமிழ் ஸ்டாக் ஓஜி கான்செப்ட், அதில் உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ரன் ஆயிருக்கு, அதில் எங்கே டிமாண்ட் இருக்குது, எங்கே ஹை ப்ரெஷர் ஆஃப் பையிங் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கேருந்து பாருங்கள், மார்க்கெட் லோயர் ஃப்ளோரில் ஃபார்மேஷன் போயிட்டானா, அப்போ இதில் ஃபஸ்ட் டைம் ஒரு பிரேக் அவுட் ஆகுதா, அப்போ என்ன ப்ரோ ஆயிருக்கும், இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்டர் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வரும், வந்துட்டானா திரும்ப லோயர் ஃப்ளோரில் ஃபார்மேஷன். கரெக்டுங்களா? ட்ரெண்டு அப்படிங்கிறது பக்காவான ஒரு பேரிஸாக தான் இருக்குது, அது எந்த விதமான டவுட்டும் யாருக்குமே வேண்டாம். இப்போது இந்த இடத்த எனக்கு டேப் பண்ணியிருந்துச்சுன்னா டிமாண்ட் டேப் ஆகிருக்கும், சம் அதர் கன்ஃபர்மேஷன் அடிச்சக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டு புல்லாக இருக்கும். அந்த சம் அதர் கன்ஃபர்மேஷன் அப்படி சொல்லக்கூடியது லோயர் டைம் ஃப்ரேமில் சொல்லக்கூடிய 1 hour 5 minutes. இந்த 1 hour 5 minutes காம்பினேஷன்லாம் நம்ம லாஸ்ட்டாக சில வீடியோஸில் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அது நீங்கள் பார்த்துருக்கீங்க, தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும்போது நம்மளுடைய அனலைசிஸோட அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கான ஒரு சப்ளை ஏரியா. இந்த சப்ளை ஏரியாவில் மார்க்கெட் டேப் ஆகிருக்கான். ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும் போது டிமாண்ட் ஜோனுக்கு போகணும். இந்த ரெண்டு பிளேசஸ் விட்டால் மார்க்கெட்டோட டிமாண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? டிமாண்ட் பண்ணால் இப்படி தலைகீழ குதிக்காது, இப்படியே தான் வரும். ஓகேங்களா? அப்போது ஆல்மோஸ்ட் எனக்கு என்ன பண்ணிட்டான், டிமாண்ட் ஜோன் நியரஸ்ட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து மேலே போயிட்டான். திரும்ப எனக்கு இந்த பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரான சப்ளை ஜோன் இருக்குது. இந்த சப்ளை ஜோன் டேப் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து எங்கே வரணும், ட்ரெண்டு பேரிஸு த ட்ராவல் டிமாண்டுக்கு தான், ஹை வீக் ஏரியா தான். கரெக்டுங்களா? இது வந்து பிளான்டா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பிளான்டு ஒன்று தான். ஸோ அப்போ இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன கொடுத்தது, என்ன மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்தது, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராப்பரான ஒரு ஈவினிங் ஸ்டார் இல்லைங்களா? அப்போது இந்த ஈவினிங் ஸ்டாரும் கிடச்சிருச்சு, பேரிஸ் ஓபியாவுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் இங்கே தான் வரும். இது ரியாலிட்டி, இதில் யாருக்கும் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. மார்க்கெட் ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது டிமாண்டுக்கு போகும் தெரியும், மார்க்கெட் ரெண்டு பேரிஸாக இருக்கும்போது என்ட்ரி பாயிண்ட்ங்கிறது சப்ளை ஜோனுங்கிறது தெரியும். சப்ளை ஜோனில் டே சார்ட்டில் கேண்டில்ஸு கூட ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துட்டான். அப்போ என்னங்க நடக்கணும், கண்டிப்பாக இங்கே தான் வரணும். கரெக்டுங்களா? அப்போது இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு நம்ம ரெகுலராக சொல்லும் ஒரு டைலாக்கு, யானை வரும் பின்னே மணி ஓசி வரும் முன்னே. அப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு பேரிஸாக தான் இருக்குங்கிற நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த மார்க்கெட் ட்ரெண்டு பேரிஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், உங்களுக்கு டிமாண்ட் ஜோனுக்கு போகணும். அதுக்கான சப்ளை டேப்டு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் ஆல்சோ ஃபார்ம்டு. இது நடந்தது மார்ச் 26. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு இது மாதிரி ட்ரம்ப்போட டாரிஃப் பிளான் அப்படிங்கிறது வருது. கரெக்டுங்களா? வருதா? வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஆனால் அதுக்கு முன்ன கூடி என்ன ஆயிடுச்சு, மணி ஓசை அடிச்சு விட்டது. கரெக்டுங்களா? அப்போ இங்கே தானே வரணும், இதில் என்னவாவது டவுட் இருக்கா? சரிங்க. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணான், மார்க்கெட்டுங்கிறது செல் ஆஃப் ரெடி ஆகிட்டான். அன்றைக்கே ரெடி ஆகிட்டான். எப்போ இந்த இது பேட்டர்ன் போட்டானோ அதுக்கப்புறமே செல் ஆஃப் ரெடி ஆகிட்டான். அப்போ ஏன் உடனே உங்களுக்கு சைட்வேஸ்லாம் போச்சு ஒரு நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ திரும்ப நான் ஒரு வேர்டு சொல்கிறேன். ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிக் மூமெண்டம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகணும். இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் ரீட்டைலர்ஸோட அதிகப்படியான ஆர்டர்ஸ் உள்ளே வரும்.
ஏன்னா ரீட்டெயிலர்ஸ் அப்படிங்கிறவங்க வெறும் பச்சையை பார்த்து பை பண்ணுறவங்களும் சிவப்பை பார்த்து செல் பண்ணுறவங்களும் தான். இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் பேஸ்டோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டு போகிறவங்களோ ரீட்டெயிலர்ஸ் கிடையாது. அவங்க ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டியூஷன். ஓகேங்களா? நம்ம தமிழ் ஸ்டாக்கோட ஸ்னேப்பரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அப்படி தான். அப்போது எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்லேயே ஒரு கண்டிஷன் நடந்துருச்சு. என்ன மாதிரி கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது செல் ஆஃபுக்கு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? டியூஸ்டே பக்காவான ஒரு ஈவினிங் ஷாருக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் கேண்டில் ஸ்டிக். ஓகேவா? ஸோ இதில் அடுத்த ஒரு கேண்டில் பார்க்குறோங்க. அடுத்த ஒரு கேண்டில் பார்க்குறோம். திரும்ப ஒரு கேண்டில் பார்க்குறோம். இப்போது டே சார்ட்டில் டேப் பண்ணிட்டு மார்க்கெட் நல்லா ஃபாலோ ஆகிக்கிட்டு இருக்கான். இதை அப்படி வீக்லி சார்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ வீக்லி சார்ட்டில் எந்த அளவுக்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஷோ பண்ணியிருக்காங்க. அப்போ வீக்லி இப்படி ஒரு செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஒவ்வொரு நாளுமே சொல்லுவோம், ஒரு மார்க்கெட்டில் கால் செல்லர் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, காலை செல் பண்ணுறதுனால மார்க்கெட்டோட டைரக்ஷனை கீழே கொண்டு போகணும் அப்படிங்கிறது. அதே போல் புட்டை செல் பண்ணுறதுனால மார்க்கெட் டைரக்ஷன் மேலே போகணும். சரி, செல் பண்ணுறதுனால மார்க்கெட் மேலே போகணும். நாட் ஈக்குவல் டு, அது புட்டு கீழே போச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுது. தான் அவங்களோட கண்டிஷன். அப்போது ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது கால் செல்லருக்கும் புட் செல்லருக்குமான ஒரு ஃபைட். சிம்பிளி லாஜிக் எதுவுமே புரிஞ்சிருக்கா? ஸோ கால் செல்லருக்கும் புட் செல்லருக்கும் பிட்வீன் இருக்கக்கூடிய ஃபைட். அப்போது இதில் எந்த செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு என்ன அப்படின்னா, கால் செல்லர் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது நல்லா கீழே போகுங்க. இதுவே புட் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் நல்லா கீழே போகும். இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே இருந்துச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ்க்குள்ளே போயிடும். அப்போ இதில் ஏதாவது ஒரு செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா ஆப்போனன்ட் செல்லர்ஸ் பை பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ அப்போது வீக்லியோட சார்ட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கால் செல்லர் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்கன்னு. ஸோ இதனால் புட் செல்லர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? பை அப்படிங்கிற ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க. அப்போ கால் ப்ரீமியம் கீழே போகும்போது ஸ்பாட் ப்ரீமியம் கீழே போகுது. அதனால் புட் செல்லர்ஸ் பை பண்ணுறாங்கன்னா புட்டோட ப்ரீமியம் மேலே போகும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். அதனால் மல்டிபிள் டைம்ஸ் பாருங்கள். தென் நம்மளோட ஸ்னேப்பர் தேரியோட வீடியோ கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே வாங்க கண்டினியூஸாக இனிமேல். அப்போ தான் இதோட லாஜிக் எல்லாமே புரியும். நம்ம நியூஸ் பேஸ்டாக மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. அப்போ வீக்லி பொசிஷனல் செல்லர்ஸ் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக யார் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்துல? கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ ஒரு டே சார்ட்டோட ட்ரெண்டு பேரிஸாக இருக்கும் போது டே சார்ட்டோட ஓபி டேப் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டிமாண்ட் ஜோன் போகணும். அதுக்கு வீக்லி செல்லர்ஸும் ரெடி ஆகிட்டாங்க. கால் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறத அந்த இடத்துல ஷோ பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் வீக்கும் ஷோ பண்ணிட்டாங்க, இந்த வீக்கும் ஷோ பண்ணிட்டாங்க. அப்போ என்ன நடக்கணும்? அந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு போகிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். லாஜிக் புரிஞ்சிருச்சுங்களா? அப்போது இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தெரியும். அது இப்படியே கூட போயிருக்கலாம். அப்போ இந்த நியூஸ் வந்ததுனால இந்த நியூஸ் என்ன பண்ணிக்கிட்டாங்க? செல்லர்ஸு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. சிம்பிள். லாஜிக் புரிஞ்சுங்களா எல்லாத்துக்குமே? அப்போ இந்த 1114 பாயிண்ட்டு அப்படிங்கிறது இந்த பிளேஸ்லேருந்து இருக்குது நம்மளுக்கு மார்க்கெட்டில். ஆனால் அது எப்படினாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வீடு அதே தான். அது மாற்றுக்கிறதே கிடையாது. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. ஓகேங்களா? சரிங்க. அதுக்கப்புறமும் சைனாக்கும் யூஎஸ்க்கும் பயங்கரமாக டாரிஃபில் நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் என்ன ஆச்சு? மேலே போச்சு. ஏன் மேலே போயிடுச்சு? மாற்றி மாற்றி சைனாவும் யூஎஸும் வர்த்தக போர் நடத்திக்கிட்டு இருக்காங்களே. அப்போ என்ன ஆகணும்? செல் ஆஃப் ஆயிருக்கணும் மார்க்கெட்டு. ஏன் நடக்கலை? ஏன்னா மார்க்கெட் டேப்டு டிமாண்ட் ஏரியா. ஒன்ஸ் மார்க்கெட் டேப் ஆயிடுச்சு டிமாண்டனா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இதுதான் நம்ம என்ன சொன்னோம், லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பையிங் சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். இங்கே இருக்கும்போதும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் லாஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பையிங்கிற வேர்டு. அதுதான் மார்க்கெட் அடுத்து என்ன பண்ணா, திரும்ப பையிங்க்கு ஃபோர்ஸாக மேலே தள்ளணும். லாஜிக் புரியுதுங்களா? ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது நியூஸ் பேஸ்டா இல்லை டெக்னிக்கல் பேஸ்டா அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் உங்களோட முடிவை எடுத்துக்கலாம்.
ஸோ நீங்கள் என்ன முடிவு எடுத்தீங்கிறத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிறேன், நிறையா பீப்புள்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ மார்க்கெட்டோட கண்டிஷன் என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது இது ஒரே ஸ்ட்ரக்சர் தாங்க. இது வந்து இன்னொரு ஸ்ட்ரக்சர் வராது, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா நிறையா கேட்பாங்க, ஆமாம் மார்க்கெட் 2 பேரியஸாக இருக்குது, அப்போ இங்கே ஒரு சப்ளை ஒன்று இருக்குல்ல, ஏன் இது வந்து மார்க்கெட் கீழே விடலன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இது பிரேக் அவுட்டே கிடையாது. அது எப்படி பிரேக் அவுட் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வீடியோ வரும்போது இந்த இடத்துல ஒரு எண்டு கார்டு வரும், இப்போ வந்திருக்கும், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் ரூல், பேசிக் ரூல் சொல்லியிருப்போம், அதை போய் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். அப்போ இந்த கன்சால்டேஷனில் தான் என்ன பண்ணிட்டா மார்க்கெட்டு 2 வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 வாரமாக இதுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அதை நம்ம 5 மினிட்ஸோட ஸ்ட்ரக்சர் போட்டிருப்போம். மார்க்கெட் இன் ஏ ரேஞ்ச், இந்த மேஜர் ஹைக்கும் மேஜர் லோக்கும் பிட்வீனில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு மேஜர் ஹை மேஜர் லோ இருந்தால், இப்போ இதுதான் மேஜர் லோ மேஜர் ஹையாக இருக்குது மார்க்கெட்டில். கண்டிஷன் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்குமே? ஓகே. ஸோ இந்த வீடியோ அப்படிங்கிறது இதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்படி டெக்னிக்கல் பேஸ்டாகவும் செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் முன்னக்கூடியே தீர்மானித்தாங்க மார்க்கெட்டில் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுவிதமான தகவலை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். இதுபோல் இன்னும் மென்மேல் வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய சேனலோட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ் ட்ரேடிங் கம்யூனிட்டி பீப்புள்ஸுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ட்ரேடிங் நாலேஜை கொடுக்கணும். ட்ரேடிங் நாலேஜ் மீன்ஸ் ஷேர் மார்க்கெட்டோட நாலேஜ் தான். ஓகேங்களா? நீங்கள் எல்லா இடத்துலையுமே பை பண்ணுங்கிறத சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்மளோட மென்டார்ஷிப் அட்டன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, போன மாதத்தில் வெறும் 7 ட்ரேடு தாங்க. திங்க் பண்ணி பாருங்கள். நான் அதை வந்து ப்ராஃபிட் லாஸை வந்து ஷோ பண்ணுங்கிறதுக்காக அதை காட்டவே இல்லை. ஒரு ட்ரேடருக்கான பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ட்ரேடு ரிவெஞ்ச் ட்ரேடு தான். டெய்லி ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ண முடியும். கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் பண்ணால் 20 நாள் ட்ரேடிங் செஷன் ட்ரேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அதில் நம்மளுக்கான 7 நாள் பண்ணால் போதுமானது தான். அதான் அவரும் பண்ணியிருக்காரு. இதான் நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லாஜிக் புரியுதுங்களா? அப்போது தமிழ் ஸ்டாக் மென்டார்ஷிப்போட ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட வரக்கூடிய பீப்புள்ஸை வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடை மினிமைஸ் பண்ண வைக்கணும். ட்ரேடை மினிமைஸ் பண்ணுறால அவன் சக்ஸஸ். சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஸ்மார்ட் மணி கான்செப்டை பற்றி கிடையாது. பிகாஸ் ஆஃப் ஸ்மார்ட் மணி கான்செப்டை நம்ம ஃப்ரீ ஆஃப் நாலேஜாகவே கொடுக்க ரெடி ஆகிட்டோம். ஹச்எல்சி ஹைலி லேர்னிங் கோர்ஸ், நிறைய பேர் ஹச்எல்சி ஹைலோ கோர்ஸ் நினைக்கிறீங்க. ஹைலி லேர்னிங் கோர்ஸ் அப்படிங்கிறத ஹச்எல்சி. நீங்கள் பார்ப்பீங்களா யூடியூப்பில் ஃப்ரீ ஆஃப் நாலேஜா ஸ்னைப்பர் தியரி, அதோட பேசிக் டு அட்வான்ஸு தான். அது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். யூடியூப்லேயே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதேமே. அப்போ ஏன் மென்டார்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதை மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலான ட்ரேடரை உருவாக்கணுங்கிற எண்ணத்தில் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மென்டார்ஷிப் அப்படிங்கிறது ஜூன் 6 ஸ்டார்ட் ஆகும். அடுத்த மென்டார்ஷிப் ஜூன் 15க்கு அப்புறம் சொல்லுவேன். ஸோ பீப்புள் ரெக்வஸ்ட்டை பொறுத்து சில விஷயங்கள் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதையும் உங்களுக்கு அன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன் ஜூன் 15 அப்போது. இந்த மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மென்டார்ஷிப் அப்படிங்கிறது உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாற்றணும் அப்படிங்கிறத விட உங்களை ஒரு சைக்காலஜிக்கல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றணுங்கிறது தான். ட்ரேடிங்க்கு முக்கியம் சைக்காலஜிக்கல். 20% டெக்னிக்கலாக தெரிஞ்சால் போதுமானது, மீதி 80% சைக்காலஜிக்கல் தான் வேணும். அந்த சைக்காலஜிக்கல் இன்புட்டை கொடுக்குறது என்னோட வேலை. ஓகேங்களா? ஃபீஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக 10.5K இருக்கும். இந்த 10.5Kவே பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபீஸ் தான். ஸோ இதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்க 7598070604 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா 6 to 7 ஈவினிங் டைம் மட்டும் தான் கால் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதனால் பிட்வீனில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஸ்னைப்பர் தியரியில் என்ன லேர்ன் பண்ணுறீங்களோ, ஒவ்வொரு நாளும் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதை தான் ஹச்எல்சிங்கிற மென்டார்ஷிப்பில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். பட் சைக்காலஜிக்கான சில ரூல்ஸ் வரும். தென் நம்மளுடைய கம்யூனிட்டியோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது. என்ன மாதிரி ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது வியாழக்கிழமை ஒரு 0 to ஹீரோ அப்படிங்கிறது கொடுத்துச்சுல. எத்தனை பேர் அந்த 0 to ஹீரோவை பார்த்துருப்பீங்க? கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 0 to ஹீரோ வந்து நடக்கும்னு சொல்லிட்டு 12:05 நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிட்டோம். 12:05 திங்க் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ 24,750 கால் ஆப்ஷன் 0 to ஹீரோ பிகாஸ் டுடே லோ பிரேக் அவுட் அட் 8:30.
அதாவது 10 ரூபாய்க்கு பிலோ போச்சுன்னா கண்டிப்பாக அதுதான் 0 டிகிரிங்கிறது எப்போ சொல்லிட்டாரு? 11 ரூபாய்க்கு சொல்லிட்டாரு. நம்மளுக்கு முன்னாடி நம்ம 12 மணிக்கு அதுக்கான ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருப்போம். 12 மணிக்கு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு 24,750 தான் 0 டிகிரி அடிக்க போகிறான். அதுக்கான லாஜிக் என்னங்கிறத கொடுத்துருக்கோம். இந்த லாஜிக் திங்கோட ஆடியோ அப்படிங்கிறது இன்னைக்கு 11 PM 11 o'clock ஓகேங்களா? நம்மளுடைய தமிழ் ஸ்டாக்கோட சேனலில் வந்து நான் கொடுக்குறேன். என்ன மாதிரி ஒரு ஆடியோ கொடுத்துருந்தோன்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து லேர்ன் பண்ணாங்க. மறக்காமல் லைக்கும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நியூ சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கிற பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்கள். எஸ்எம்சி லேர்ன் பண்ணோம் அப்படின்னா தமிழ் ஸ்டாக் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்டுங்கிற ஃபுல் கோர்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டுக்கும் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நாளைக்கு புத்தம் புது ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். Yeah.